நாளிலும் உங்களை ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தேவனுடைய ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பல்வேறுபட்ட சபைகள், பல்வேறுபட்ட உபதேசங்கள், பல்வேறுபட்ட தேவனுடைய ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அநேக சபைகளும் அநேக தேவ உபதேசங்களும் இன்றைக்கு காணப்படுகிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த நாள் எதை குறிக்கிறது சொன்னால், நாங்கள் வாசிக்கிறேன் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்து தண்ணீரை நக்கி போட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எலியாவுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். பாகால் தெய்வமா, யெகோவா தெய்வம், கர்த்தர் தெய்வமா என்று எலியாவுக்கும் பாகால் படைகளுக்கும் ஒரு சவால் நடந்த நேரத்திலே விறகு கொல்லிகளினால் அங்கு அடுக்கப்பட்டு அந்த இடத்திலே எலியா தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தாவின் தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவர் தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை சுட்டு போட்டது. பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய அக்கினி என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் என்ன தலைப்பை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக இருக்கிறேன் என்றால், கர்த்தரிடத்தில் வந்த அக்கினியும் அந்நிய இடத்தில் வருகிற அக்கினி என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக நான் ஏவப்படுகிறபடியினாலே ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறேன். ஆம், இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, தேவனுக்கு ஊழியம் செய்தவர்களே, தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, இந்த நேரத்திலும் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் பார்ப்போம். லேவியர் ஆகமம் நான் வாசிக்கிறேன். லேவியர் ஆகமம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேட்போம். பாருங்கள். பின்பு ஆரோன் குமாராகிய நாதாபும் அகவியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகள் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தை போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். பாருங்கள், ஆரோனின் குமாராகிய இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அந்நிய அக்கினியை பலிபீடத்தில் கொண்டு வருகிறார்கள். தேவன் கட்டளையிடப்படாத ஒரு அந்நிய அக்கினி அங்கு கொண்டு வருகிற படியினாலே கர்த்தர் கோபம் உண்டவர்களாய், பாருங்கள் 2வது வசனம் 10:2, அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். திரும்பவும் தேவனுடைய அக்கினி வந்து அந்நிய அக்கினியை சுட்டெரித்தது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் ஆரோடைய பிள்ளைகளும் மறைத்து போன நிலவரம் உண்டாகிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அக்கினி வந்துதான் அதை சுட்டு போடுகிறது. ஆம், இதனால் நாங்கள் இதை நாங்கள் வாசிப்போம். இந்த நாளை நீங்கள் கேட்கலாம், இதை குறித்து கர்த்தர் நமக்கு இந்த காலகட்டத்தில் எதை சொல்லுகிறார்னு சொன்னால், இன்றைக்கும் சபைகளிலே தேவனுடைய அக்கினியும் இருக்கிறது, அந்நிய அக்கினின்னு சொல்லப்படுகிற பிசாசின் அக்கினியும் செயல்படுகிறது. அந்த காலகட்டத்திலே தேவ அக்கினி என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே அப்போஸ்தல நாட்களிலே 2ஆம் அதிகாரத்திலே நவமான பாசைகளாய் நாவுகளிலே எங்களுக்கு பொழியப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த அபிஷேகத்தின் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினிமயமான நாவு எங்கள் மேல் வந்த அந்த தேவ அக்கினியாய் இன்றைக்கு கிரியை செய்யப்படுகிறது. ஆம், இன்றைக்கு சபையிலே தேவனிடத்தில் வருகிற அக்கினி பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வல்லமையும் அக்கினியும் வரங்களினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு சபையிலே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியினால் செயல்படாத வேறு விதமான பிசாசின் வஞ்சனையினால் சொல்லப்படுகிற அசுத்த ஆவிகள் கிரிகை செய்கிற அக்கினி கிரிகை செய்யப்படுகிறது. அன்றைக்கு எப்படி அந்நிய அக்கினி கிரிகை செய்யப்பட்டதோ, இன்றைக்கும் சபைகளிலே பிசாசின் ஆவிகள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் வேற, அசுத்த ஆவி வேற. பரிசுத்த ஆவி என்பது தேவனிடத்தில் கொடுக்கப்படுகிறது, அசுத்த ஆவி என்பது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. இதுக்கு ரெண்டுக்கும் நாம் வித்தியாசம் கண்டு இனம் கண்டு கொண்டு நாம் பயணித்தால் ஒழிய, இந்த காலகட்டத்தில் அநேக சபைகளும் அநேக தேவ பிள்ளைகள் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிற ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். அப்படியே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாய் போய்விட்டது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் மோசேக்கும் ஆரோனுக்கும், பார்வோனுக்கு நீ இந்த அற்புதங்களை செய், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கேட்கும் ஜனங்களை அவர் விடும்படியாக இந்த அற்புதத்தை நடக்கும்படி கோலை அவனிடத்தில் போட்ட பொழுது அந்த கோல் சர்ப்பமாய் மாறுகிறது, அற்புதம் நடக்கின்றது. அதற்கு பார்வோன் என்ன செய்கிறான் பாருங்கள். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும், 11வது வசனம், அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான், எகிப்தின் மந்திரவாதிகளையும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். பாருங்கள், அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்கள் ஆயினது, ஆரோடைய கோலோ அவர்களுடைய கோள்களை விழுங்கி போயிட்டது. இப்போ மந்திரவாதிகளும் கோலைத்தான் போடுகிறான், தேவனுடைய பிள்ளையும் அன்றைக்கு கோலைத்தான் போட்டார்கள். ஆனால் தேவனுடைய கோலும் சர்ப்பமாய் போனது, மந்திரவாதிகள் கோலும் சர்ப்பமாய் போட்டது. ஆனால் கடந்த முடிவென்றால் ஆரோனுடைய போட்ட கோல், தேவன் தெய்வத்த கோல் அந்த மந்திரவாதிகள் கோலை விழுங்கி போய் கர்த்தரே ஜீவனுள்ள தெய்வம் என்பதை பார்வோனுக்கு விளங்க பண்ணினது. இன்றைக்கு பிரியமானவர்களே, இதே சம்பவம் தான் இன்றைக்கும் நம்முடைய சபைகளுக்குள் வந்திருக்கிறது. அந்த அப்போஸ்தலர் காலத்திலே பேதுரு பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு அநேக சபைகளில் அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு சீடியை கொண்டே கொடுக்கும் பொழுது அந்த சகோதரி விழுந்து விழுந்து விழுகிறாள், இது ஒரு அற்புதம் நடக்கின்றது. அதே போல் ஒரு மனிதனுடைய கோட்டையும் ஒரு மனிதனுடைய பாவிக்கப்பட்ட லேன்ஸையும் எறியும் பொழுது, துணியை எறியும் பொழுது அவர்கள் விழுந்து துளிர்ந்து ஒரு அற்புதம் நடக்கிறது. அதே போல் ஒரு மனிதன் வந்து அவருடைய மெடிக்கல் சர்டிபிகேட்டை எடுத்து அப்படியே கிழிக்கும் பொழுது அங்கு விழுந்து குளறுகிறார்கள். வயிற்றிலே கைகளை வைத்து இப்படி என்று செய்யும் பொழுது மனிதன் விழுந்து போகிறான். அங்கு இயேசுவின் நாமம் உச்சரிக்கப்படவில்லை, அங்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை நடைபெறவில்லை, அங்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமே நடைபெறவில்லை. ஆனால் அற்புதம் நடக்கிறது. இதே அற்புதம் தான் அன்றைக்கும் அதே கோல் நடந்தது. அன்றைக்கும் அந்த பாகாலுடைய தெய்வங்கள் அற்புதத்துக்கு ஆயத்தமானார். இன்றைக்கு சத்ருவானவன் பலமாய் தேவனோடு தேவன் பிள்ளைகளை ஏமாற்றும்படி வஞ்சிக்கிறபடி இன்றைக்கு அற்புதங்கள் என்ற ஒரு போர்வையில் சபைகளுக்கு நடக்கிறது. நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சபையை நடத்துகிற ஊழியக்காரர் யாராக இருக்கலாம், எந்த அக்கினி அவரை நடத்த நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஜெபிக்க வேண்டிய ஊழியர், ஆண்டோடு இருக்க வேண்டிய ஊழியர், இயேசுவின் நாமத்தை அற்புதங்களை செய்ய வேண்டிய ஊழியர் வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவனோடு இருக்கிற தொடர்பிலே தேவ அக்கினியை கொண்டு வருகிறாரா, இல்லாட்டி அசுத்த பரிசுத்தம் இல்லாத ஒரு அக்கினி சபையிலே நடத்தப்படுகிறதா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மந்திரவாதிகளும் அற்புதம் செய்கிறார்கள். இன்றைக்கு சபையில் நடக்கிற அற்புதம் அதே அற்புதத்தை பிசாசும் செய்கிறான். இன்றைக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது. பாருங்கள், அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவில் நிறைந்த அவர்களை நோக்கி, பரிசுத்தாவினால தான் பேதுரு அற்புதத்தை செய்கிறார், இயேசுவின் நாமத்தினால செய்கிறார். இன்றைக்கு அப்படி அல்ல. மிக மிக கவனமாயிருங்க. இன்றைக்கு ஒரு பொல்லாத நயவஞ்ச காலத்தை நாங்கள் வாழுகிறோம். இன்றைக்கு அற்புதம் அற்புதம் என்று சொல்லி அநேக வஞ்சனை பொல்லாத காலத்தை நாங்கள் வந்து வருகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கு அநேக வஞ்சனையான பிழையான உபதேசங்களும் பிழையான அற்புதங்களும் அற்புதம் என்ற போர்வையில் இன்றைக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கிறது. இயேசுவின் நாமம் அல்ல, இயேசுவின் வார்த்தை அல்ல, இயேசுவை குறித்து இயேசுவின் வல்லமையில் அற்புதம் நடக்கவில்லை. மிக மிக கவனமாயிருங்கள். கண்ணால பார்த்தால் அவரை துளுத்து விழுத்துகிறார்கள், வயிற்றிலே கைகளை வைத்தால் விழுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு பேதுரும் பவுலும் கைகளை வைத்து அவர் சுத்தாவின் நிரம்பினவள் அவருக்கு அபிஷேகம். ஆனால் இன்றைக்கு எங்கு அபிஷேகம் வருகிறது? துள்ளுகிறார்கள், விழுகிறார்கள். உலகத்தானுக்கு முன்னதாக ஒரு நாடகமாகவும் ஒரு நடிப்பாகவும் ஒரு பொல்லாத காரியமாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனமாக சொல்கிறேன். இந்த வார்த்தையின்படி கவனமாக கேளுங்க. இந்த வார்த்தையில் கர்த்தருடைய செய்தி என்னத்தை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவியானவருடைய தேவனிடத்தில் வருகிற அக்கினியை பெற்றுக்கொள்வோமாக. தேவ அக்கினி தான் கடைசி காலத்திலே தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். தன்னுடைய சபையை விழித்துக் கொள்ளுங்கள். எல்லா சபைகளிலும் எல்லா இடத்துக்கும் தலை கொடுப்பதை நிப்பாட்டி விடுங்கள். எல்லா இடத்தும் ஓடி ஓடி அற்புதங்களை வஞ்சிக்க நிப்பாட்டி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒன்றே சொல்லி முடிகிறேன். என் தேசத்தில் இந்த இலங்கை பட்டணத்திலே இங்க இருக்கிற ஊழியரை கொண்டுதான், இங்கு பிறந்த ஊழியரை கொண்டுதான், இங்கு நடக்கிற ஊழியரை கொண்டுதான் இந்த இலங்கை தேசத்தில் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார்.
ஆம் தேவ பிள்ளைகளே, பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக இப்பொழுது செபிக்க போகிறேன். நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த இலங்கை தேசம் எங்கெண்டேக்கு ஒரு நாள் எங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரமா எங்களுடைய தலைமுறையில் எழுப்புதலை காணும் கர்த்தர் பலத்த வல்லமை செய்வார். தம்முடைய வல்லமை விளங்கும் இந்த நாட்டிலே. இதோ இப்பொழுது நாங்கள் பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற தேசமா இருக்கலாம், இருக்கிற பட்டணங்களா இருக்கலாம், இல்லை நீங்க வேறு கடல் கடந்து இருக்கலாம். உங்களுடைய தேசம், நீங்க இருக்கிற பட்டணம் கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுக்க விரும்புகிறார். இப்பொழுது நாங்கள் ஜெபம் மகா பரிசுத்தம் நிறைந்தவரே, ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்நிய அக்கினி வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த எழுப்புதலை நாங்கள் காண எங்களுடைய பட்டணத்துக்கு நாங்களே எழுப்புதலை கொண்டு வருகிறோம் ஐயா. ஆண்டவரே சுவாமி, எந்தெந்த பட்டணங்கள் எங்கெங்க அழைக்கப்பட்ட தேவ மனிதர்களோ அவர்களை கொண்டு பயன்படுத்த போகிறீங்க சுவாமி. இந்த கடைசி நாளிலும் ஆண்டவரே, தேவ அக்கினியை பெற்ற மனிதர்களாய் எழும்புவதாக சுவாமி. இந்த கடைசி நாள கர்த்தாவே, தேவனின் வரங்களை பெற்ற மனிதர்கள் எழும்புவதாக தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே அந்நிய ஆண்டவரே, அந்நிய அக்கினியை ஆண்டவரே எரித்து போடத்தக்கதாக, அந்நிய சர்ப்பங்களை விழுங்கத்தக்கதாக தேவ வல்லமை பெற்ற அக்கினி உள்ள ஊழியர்கள் எழும்புவதாக சுவாமி. தேவ வல்லமை வரங்களை பெற்ற மாம்சமான யாவருமே ஆவி ஊற்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. கடைசி காலத்திலும் ஆண்டவரே, வாலிபர்களை எழுப்புங்க சுவாமி. இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய அந்நிய வல்லமை அகற்றக்கூடிய நிர்மூலமாக்குற தேவ பரிசுத்த சேனை எழுப்புங்க ஆண்டவரே. இதோ இந்த கடைசி காலத்திலும் உம்முடைய அக்கினி, கர்த்தரின் அக்கினி, பரிசுத்த ஆவியானவராகிய கடைசி காலத்தில் உம்முடைய எழுப்புதலை காணக்கூடிய உம்முடைய அக்கினியை கொண்டு வருகிற ஒரு கூட்டத்தை எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எழுப்புங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் சாட்சிகளாக எழும்பத்தக்கதாய், அவர் மேல் ஒரு வல்லமை கடந்து வரத்தக்கதாக இந்த செய்திகளை கேட்கிற ஒரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய காருண்யமும் கிருபையும் கூட நடத்தும்படி ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவாக்கினியை கர்த்தர் கொடுப்பார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களை கொண்டுதான் தேசம் எழுப்புதல் அடையும். இந்த நாளில் உங்கள் ஆண்டவரோடு ஆசீர்வதிப்பார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர் தயவு செய்து இந்த வார்த்தையை குறித்து இந்த கீழே போடப்படுகிற நம்பர்களிலே உங்களுடைய கமெண்ட்களையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் அடியனாகிய எனக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவனுக்காய் பயன்படுற ஊழியருக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.